ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடையணி நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் அவனோட ஆச்சாரியர் சந்திரசேகர். தொடர்பு கொள்ள 9786195143. கும்பராசியுடைய பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது கும்பத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய காரத்துவம் சம்மந்தமான விஷயங்கள் ராகு எது பேச்சில் எப்படி பாதிக்குங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், யாருக்கு கும்பராசி இருக்கோ அவங்களுக்கு வரக்கூடிய 2025 ராகுவுடைய பயிற்சிகள் பாதிப்புடைய தன்மைகள் குறைன்னு பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள், பரிவர்த்தனை கிரகத்தை கட்டாயம் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் பாருங்கள். இப்போ கும்பத்தில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ கும்பத்தில் சந்திரன் ப்ளஸ் கடகத்தில் சனியை போட்டுக்குங்க. இதில் பாருங்கள், பரிவர்த்தனை கிரகம் இருக்குது. அப்போ சனியோட வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு, சந்திரனோட வீட்டில் சனி இருக்கிறாரு. இது பரிவர்த்தனை கிரகமாக பாவிக்கப்படுகிறது. இப்போ ராகு பயிற்சி 2025 ஏப்ரல் மாதம் ராகு இங்கே வராரு, கும்பத்துக்கு வராரு. அப்போ கும்பத்தில் இருக்கிற சந்திரன் மேலே ராகு வராரு. இப்படி சந்திரன் பரிவர்த்தனை கிரகம் இருக்கிறதுனால சந்திரனுடைய காரத்துவத்தை எக்காரணத்தை கொண்டு ராகு பாதிக்காது. அப்போ சந்திரன் ராகுவுடைய பயிற்சிக்கு அந்த ராகுவுக்கு பயந்துக்கிட்டு சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கடகத்துக்கு போயிடுவார். அங்கே இருக்கிற சனியை பிடிச்சி கொண்டு வந்து கும்பத்துக்கு தள்ளி விட்டுட்டு போயிடுவார். அப்போ கும்பத்தில் இருக்கிற சனி தான் பாதிக்கும். அப்போ இந்த கும்பராசிக்கு இந்த சந்திரனை ராகு பாதிக்காது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ படிப்புடைய தன்மைகள் இந்த மாணவருக்கு பாதிக்காது. அப்போ யார் தொழில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பாதிக்கும். அப்போ கும்பத்தில் சந்திரன் இருந்து கடகத்தில் சனி இருந்துச்சு அப்படின்னா இந்த ராகு எது பேச்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா பரிவர்த்தனை மூலம் இந்த சனி என்பது தன்னுடைய கும்பத்துக்கு வர்றதுனால அந்த ராகுவுடைய காரத்துவத்தின் மூலமாக இந்த சனிங்கிற கிரகம் பாதிக்கும். அப்போ தொழிலுடைய வளர்ச்சி தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்களில் தொழிலை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ குலதெய்வ கோயில் அடிக்கடி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுபோக துர்க்கையம்மன், காளிசோன தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தொழிலோட வளர்ச்சிகள் சற்று பாதிக்காமல் இருக்கும். எக்கந்த கொண்டு இந்த காலகட்டங்களில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மைகள் இருந்துச்சு அப்படின்னா விரிவுபடுத்த வேண்டாம். இருக்கிறத அனுசரணை பண்ணி செஞ்சால் சிறப்பாக இருக்கும்.